காலை முதல் திரைத்துறையை சார்ந்தவர்கள் அனைவரும் அவருடைய மறைவிற்கு நேரடியாக வந்து அவருடைய பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள், இறுதி மரியாதை செலுத்துகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திரைத்துறையை சார்ந்தவர்கள் அனைவரும் மரியாதை செலுத்துகிறார்கள். திரைத்துறையின் தந்தையாக விளங்கி இருக்கிறார். 50 ஆண்டு கால தமிழ் திரையுலகை கட்டி ஆண்டு இருக்கிறார். கருப்பு வெள்ளை பிலிம் காலத்திலிருந்து கலர் நிறத்திலிருந்து டிஜிட்டலுக்கு மாறி செல்போன்களிலே படம் எடுக்கக்கூடிய காலகட்டம் என்பது உருவாகியிருக்கக்கூடிய சூழல் வரை தன்னுடைய சினிமா படைப்புகளை கலந்து கொண்டிருக்கிறார். பல இளம் இயக்குநர்களை உருவாக்கியவர். தமிழ் திரையுலகத்திற்கு இயக்குநர்கள் வரிசையில் 5 இயக்குநர்கள் இருந்தார். அதில் முதல் வரிசையில் இருக்கக்கூடிய இயக்குநராக இயக்குனர் இமயம் பாரதிராஜா இருந்திருக்கிறார். அவருடைய மறைவு என்பது திரைத்துறைக்கு மட்டுமல்ல, மண் சார்ந்த படங்களை ரசித்த ரசிகர்களுக்கு ஒரு பேரிழப்பாக இருந்திருக்கிறது. அதனால்தான் காலை முதலே பல ரசிகர்கள் வீடுகளுக்கு முன்னால் காத்திருந்து அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நம்மிடையே பேசுவதற்காக தொடர்ச்சியாக இயக்குனர் இருந்து இயக்குனராக மறைந்திருக்கிறார் பாரதிராஜா. அதனாலேயே என்னவோ தொடர்ச்சியாக இயக்குநர்கள் புடைசூழதான் அவருடைய பூத உடல் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மிடையே பேசுவதற்காக இயக்குனர் திரு பேரரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். கேட்கலாம் சார். வணக்கம். இந்த நேரத்தில் ஒரு துயரான நேரத்திலும் தொடர்ச்சியாக காலை முதலே செய்யக்கூடிய அனைத்து பணிகளையுமே அங்க செய்தெல்லாம் பார்க்க முடிந்தது. முதற்கட்டமா அவருடைய மறைவு ஒரு இயக்குனரா எப்படி பார்க்கறீங்க? அவருடைய மறைவு உங்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்பாக இருக்கிறது? தனிப்பட்ட முறையிலும் இயக்குனர் சங்கத்தின் சார்பாகவும் ஒரு இயக்குனராகவும் எவ்வளவு பெரிய இழப்பாக இருக்குது? டோட்டா இயக்குனர்னு ஒரு இனமே இருக்குல்ல, அந்த இனத்துக்கே பெரிய இழப்பு. இன்னைக்கு பாரதிராஜா அப்படிங்கிற ஒரு ஒரு நபர் சினிமாவில் வந்து வெற்றி அடைகிறீங்கன்னா, இப்போ பேரரசாக இருக்கட்டும், சேரனா இருக்கட்டும், தங்கர் பச்சனா இருக்கட்டும், ரவிக்குமாரா இருக்கட்டும், செல்லுமணியா இருக்கட்டும், விக்ரம் சாரா இருக்கட்டும், இந்த மாதிரி இயக்குனர் வந்துருக்க முடியாது. எங்களுக்குலாம் அந்த நம்பிக்கை வந்திருக்காது. அதெல்லாம் படம் பார்க்குறதோடு நின்றுருப்போம். கிராமங்களில் தேட்டர் போய் படம் பார்க்குறதோடு எங்களுடைய திரைக்கான தொடர்பு வந்திருக்கும். நீ வந்து சினிமாவில் ஜெயிக்கலாம், ஒரு கிராமத்தில் உனக்கு திறமை இருந்தால் போதும், அவன் வந்து சினிமாவில் டைரக்டராக ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தவர், வழிகாட்டியா இருந்தவர். வழிகாட்டியா இருந்தவர். அவர் மட்டும் அந்த கோட்டை சினிமாங்கிறது ஒரு குறிப்பிட்ட நபருக்கான கோட்டையாக இருந்துச்சு. அப்போலாம் ஒரு மொத்தமே 15-20 இயக்குனர்லாம். அவங்களுக்குள்ளதான் அவங்க சிவாஜி பண்ணுவாங்க, அவங்க தான் எம்ஜிஆர் வச்சு பண்ணுவாங்க, அவங்க தான் சேசங்கர் வச்சு பண்ணுவாங்க, ஜெமினி கணேசன் வச்சு பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்டதான். அப்போ இன்னாரு தான் படம் பண்ண முடியும் அப்படிங்கிற இருந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு உடைச்சு, அந்த கோட்டையை உடைச்சு சாமானியன் உள்ள வாங்கடா அப்படின்னு அந்த வழியை திறந்து விட்டவர் தான் அவர் தான். அவர்களிட யாருக்கும் வந்துருந்தார். இன்னொன்று எப்படின்னா, ஒரு காலத்தில் பாரதிராஜாவுடைய காலத்துக்கு முன்னாடி தயாரிப்பாளர் அவங்க பெரிய பெரிய கதாசிரியர் கதை வைப்பாங்க, இல்லை பெரிய பெரிய நாவல்களை படம் பண்ணலாம்ட்டு முடிவு பண்ணுவாங்க, இல்லையா பெரிய பெரிய இயக்குனர் இருக்காங்க, இயக்குனர்கிட்ட கதை கேட்பாங்க. இதுதான் ஒரு கதைக்கான தேர்வு. பாரதிராஜாங்கிற ஒரு மனிதர் ஒரு இயக்குனர் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் உதவி இயக்குனர்கிட்ட கதை கேட்கலாம், அந்த கதை பிடிச்சிருந்தா அவனை நம்பி படம் பண்ண சொல்லலாம் அப்படிங்கிற நம்பிக்கை தயாரிப்பாளருக்கு கொடுத்தது யாருன்னா பாரதிராஜா. அப்போ சாதாரண கிராமத்து இளைஞர்களுக்கும் நம்பிக்கை அவரும் கொடுத்தாரு. ஒரு உதவி இயக்குனர்கிட்ட திறமை இருக்கு, அவன்கிட்ட கதை கேட்டு ஒப்படைச்சு நல்ல படம் கிட்டு கொடுப்பான் அப்படின்னு தயாரிப்பாளர்களுக்கும் நம்பிக்கை கொடுத்து அவர் தான். இன்னொன்று, பாரதி நடித்த படத்தை அவர் படத்தில் நடித்தா போதும் நம்ம உலகளவு பெயர் பெற்றலாம் அப்படின்ட்டு அவர் படத்தில் நடிக்கிறதுக்கு நடிகர்களுக்கு நம்பிக்கை. அப்போல்லாம் அவர் படத்தில் நடிக்கிறதுக்கு எல்லா நடிகரும் இயங்குவாங்க. அவர் படத்தில் நடிச்சிட மாட்டோமா, இந்த மோதிர கையில் புட்டு வாங்க மாட்டோமா. அப்போ ஒரு ஒரு மனிதன் வந்து இயக்குனருக்கு நம்பிக்கையாக இருக்கிறார், நடிகர்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஆளாக இருக்காரு, தயாரிப்பாளருக்கு நம்பிக்கையான ஆளாக இருக்காரு. அதே நேரத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர். பாரதிராஜா படங்கிறது பிரம்மாண்ட தன்மை இல்லை. அவர் படங்கள் வந்து ஒரு கிராமிய சூழ்நிலை இருக்கும், அதே மாதிரி பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும். படம் மிகப்பெரிய வெற்றி அடையுமே தவிர மக்களை போய் சேரும் தவிர பட்ஜெட்டுக்குள்ளே அடைந்த படம் எடுப்பார். அப்போ அவர் படங்களில் மேக்சிமம் அதிக லாபம் எப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் கிடைக்கிறது இவர் கிடைக்கும் பாரதிய படங்கள்ல. ஏன்னா சின்ன மண் வாசனை என்ன பட்ஜெட், அப்போ அதிக லாபத்துக்கு விற்க மாட்டார், இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு லாபம். அப்போ அவங்க அதிக லாபம் கொடுப்பாங்க. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நம்பிக்கை. ஒரு மனுஷன் திரையுலகில், அப்போ நான் சொன்னேன் இயக்குனர் இமயம் அப்படின்னு இல்லை, அவர் திரையுலகின் இமயம். பாரதிராஜா படம் அப்படின்னா எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ரஜினி படம், கமல் படம் கூட்டம் ஓடும் தேட்டருக்கு.
ஆனால் ஒரு இயக்குனர் பேரை சொல்லி அவர் கூட ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த அளவுக்கு கூட்டம் அலம் மோதுனது பாரதி அவர்களுக்கு. திருவள்ளுவர் வரலாறு இருக்கு. அப்போல்லாம் எம்ஜிஆரோட, சிவாஜி படம், ஸ்டேஷன் படம், ஜெமினி படம் சொல்லுவாங்க, ஜெமினி கிருஷ்ணன் படம், முத்துராமன் படம் சொல்லுவாங்க. ஸ்ரீதர் படம் அப்படின்னு வந்துச்சு ஃபர்ஸ்ட். அப்புறம் பாலச்சந்தர் படம் வந்துச்சு. ஒரு இயக்குனரை குறிப்பிட்டு இவர் படம்னு வந்தது ஸ்ரீதர், கே பாலச்சந்தர் அவர்கள். அதற்கடுத்து கொடிகட்டி பிறந்தவர் பாரதி ராஜா அவர்கள். அதனால வந்து ஒரு இயக்குனர் நம்ம வர சுருக்கி அடக்க முடியாது. அது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சமூக போராளி. வெறும் படம் எடுத்தோம், கிட்ட கொடுத்தோம், சம்பாதிச்சோம், அந்த ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தோம், அது இல்லை. இந்த நேரத்துல தான் அதுக்கு வெகுஜன உதவி இயக்குநர்களை வெளியே கொண்டு வந்திருக்கு. உங்களை மாதிரியான நபர்களை குக்கிராமங்கள்ல இருந்து வெளியே இயக்குனராக உருவாகணும்னு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறாரு. வெகுஜன மக்களுக்கான படங்கள் எடுத்திருக்கிறாரு. மண் சார்ந்த படங்கள். ஒரு பாடல் காட்சிக்காக நான் அமெரிக்காவுக்கு போறேன், தாய்லாந்துக்கு போறேன், மலேசியாவுக்கு போறேன்னு போகாம இந்த வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே சுற்றி சுற்றி அழகாக காண்பிப்பதும், வெகுஜன மக்களுக்காக தன்னுடைய திரையை மாற்றுறதும், என்ன பார்வையில அவர் இப்படி வந்திருக்கிறார்? அவருக்கு ஏன் இப்படி ஒரு பார்வை இருந்திருக்கு? சிறு வயதுல இருந்து இப்படி இருந்திருக்கு. என்ன அதுக்கு பின்னால் இருக்கு? அது உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஒரு சார்பான படங்களையே பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒரு செயற்கைத்தனமான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், செயற்கைத்தனமான ஒரு ஆக்டிங் இருக்கும், மிகையான ஒரு திரைக்கதை இருக்கும். இதெல்லாம் ஒரு யதார்த்தமான, இப்போ நம்ம என்ன வாழ்றோம், இந்த யதார்த்தத்தையும் பதிவு பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒருத்தர் வரும்ல. அந்த கேள்வி தான் அவருக்கு வந்திருக்கு. ஒரு டைலாக் இப்படி தான் பேசணுமா, ஏன் சாதாரண பேசுற மாதிரி பேசக்கூடாதா? அது வரணும்ல. அதுதான் அங்கேயே புரட்சி ஏற்படும். இன்னொன்று அவர் பார்த்தா, அவர் வந்து எந்த இயக்குனர்கிட்ட உதவி இயக்குனரா நம்ம ஒர்க் பண்ணணும்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு. நாங்களாம் வரும்போது ஏதோ அசிஸ்டண்டா சேர்ந்தா போதும், யாரும் வாய்ப்பு கொடுத்தா போதும், இப்படி தான் நிறைய உதவி இயக்குனர் எல்லாருமே 80% அவங்க இன்னாட்ட பொண்ணு போராடிக்க மாட்டாங்க. ஆனால் இவர் புட்டண்ணா அப்படிங்கிற ஒரு இயக்குனர், கன்னட இயக்குனர், அவர் ஒரு படத்தை பார்த்துருக்காரு. அந்த படத்தை பார்த்துட்டு அவருடைய மேக்கிங், அவர் ஷார்ட்ஸு, அவர் டெலிவரிலாம் பார்த்துட்டு ஒருத்தர் வேறு டைப்பில் இருக்காரு, நம்ம இவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு டைரக்டரை முடிவு பண்ணி டார்கெட் பண்ணி அங்கே சேர்ந்துருக்காரு. அங்கேயே அவருடைய பயணம், இந்த புதுமையான ஒரு பயணம் வந்து அங்கேயே முடிவாயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, பாரதிய படங்களுக்கும் மற்ற படங்களுக்கு வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நிறைய இயக்கங்கள் அப்போ இருந்தாங்கல்ல, ஒரு டைலாக், அந்த டைலாக் சிவாஜி கணேசன் அவர் நடித்தாங்கன்னா படித்து காட்டிடுவாங்க. அவர் என்ன ஸ்டைலோ அவர் நடிப்பார். அதே போல ஜெமினி கணேசன் நடிச்சார்னா அந்த வசனத்தை ஜெமினி கணேசன்கிட்ட கொடுத்துருவாங்க. அவர் என்ன ஸ்டைல் நடிப்பாரோ அதே ஒரு அக்மார் நடிப்பு இருக்கும், அது நடிப்பார். முத்துராமன் அவர்னா முத்துராமன், எம்ஜிஆர் அவர்னா அந்த இதை எப்படி அவர் ஸ்டைலில் நடிப்பார். அப்போ ஒரு நடிகர்கள் அவங்க ஸ்டைலில் தான் எந்த டைலாக் கொடுத்தாலும் அவங்க ஸ்டைலில் நடிக்கிற காலகட்டம் இருந்தப்போ, மகாராஜா படத்தில் நடித்தா இவர் என்ன நினைக்கிறாரோ, இவர் எப்படி வரும்னு நினைக்கிறாரோ, இந்த டைலாக் இப்படித்தான் பேசணும் இவர் ஒரு இயக்குனர் எப்படி நினைக்கிறாரோ அந்த இதை பேச வச்சுங்க. அவர் நடிச்சு காண்பிப்பார். கதாநாயகன் எப்படி நடிக்கிறாரு நடிச்சு காட்டுவார். ஆப்போசிட்ல கதாநாயகி, அது கதாநாயகனா ஒரு ஆம்பளைக்கு நடிச்சு காட்டிக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணை நளினத்தோட லுக்கு முதற்கொண்டு, அந்த வெக்கப்புறம் முதற்கொண்டு, இதெல்லாம் நீங்கள் நிறைய நான் ஒர்க்கிங்ஸ்லாம் பார்த்துருக்கேன். கரெக்டாக இப்போ மண்வாசனை பார்த்தா அது இருக்கும், அது மெல்ல அப்படி இறக்குறது, இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ ஒரு கதாநாயகி எப்படி இவர் கதாநாயகி இப்படி அவ பேசுவா, அப்போ இவர் நடிச்சு காட்டி அது எல்லா படங்கள்லையும் பார்த்தா பாரதி ராஜாவின் பிரதிபலிப்பாக தான் நடிகர் இருந்திருக்காங்க. இவர் என்ன நடிச்சு காட்டினாரோ அதன் பிரதிபலிப்பு தான் ஹீரோ, அது பிரதிபலிப்பு தான் கதாநாயகி. கிளவி கூட எப்படி பேசுவாங்க, அந்த பார்க்க இடிச்சுட்டே ஒரு நக்கலை பேசுறது, இது எல்லாம் பார்த்தா இவருடைய பிரதிபலிப்பு தான். அப்போ உங்களுக்கு இப்போ வடிவு கிருஷ்ணமானு வந்தாங்க, அவங்களுக்கு இங்கே கிராமத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் முதல்முறையில் பார்த்தா கிராமத்து பெண்கள்லாம் பிச்சாங்களுக்கு அந்த கிராமியத்துவ மனம் இருக்கும். எப்படி யார் கொண்டு வந்தா? அப்போ உங்களுக்கு ஒரு இயக்குனர் என்பது கதை, திரைக்கதை, வசனம் எழுதி வசனத்தை ஒப்படைச்சிட்டு நடிங்க அப்படின்னு சொல்றது இல்லை. எனக்கு என்ன வேணும், நான் எப்படி பார்க்கணும், நான் எப்படி பேசணும், இதெல்லாம் கொண்டு வந்தவர் தான்
பாரதிராஜா. அதனால இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் இன்று மறைந்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய இழப்பு என்பது அனைத்து காலகட்டங்களுமே நம்மளை தொற்றிக்கொள்ளும். ஆனால் இந்த இயக்குனர் இமயத்துடைய இழப்புன்றது உங்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்பாக இது? நம்மளுக்கு எங்களுக்கு சார் இப்போ ஒரு இயக்குனர் அப்படின்னு தாண்டி நானும் ஒரு ஆயிட்டேன். நான் இப்போ வாரத்துக்கு ஒரு போய் அவரை வீட்டில் பார்ப்பேன். போன வாரம் பார்த்தேன். வாயா அப்படின்னாரு, டீ சாப்பிடியா அப்படின்னாரு. டீ எனக்கு கொடுத்தாங்க, எனக்கு காஃபின்னாரு. அப்புறம் காஃபி கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் அவர் காஃபி சாப்பிட்டா, டீ சாப்பிட்டேன். இந்த ஸ்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதான் கடைசி அவர் பார்த்தது. அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தோட நம்ம நெருக்கம். அப்போ நம்மளோட ரொம்ப பிடிக்கும். செல்லப்பிள்ள மாதிரி வச்சுப்பாரு. ஒரு சில ஒரு மகனை பார்ப்பாரு. நம்மளோட படங்கள் கூட அவருக்கு ஒரு சொல்லுவார், படம் கூட அப்படி பிடிக்குங்க, ஆனால் ஒன்னே ரொம்ப பிடிக்குங்க அப்படிப்பாரு. அவ்வளவு. இன்னொன்று பாசம். உங்களுக்கு ஒரு புதுசாக ஜெயிச்சான்னா அவனை பாராட்டுவார் பாருங்க. அது யார்கிட்ட இருக்காது. மற்ற இயக்குநர்கிட்ட இல்லாத பெரும்பாலும் யார்கிட்ட இருக்காது. ஜெயிச்சா ஃபஸ்ட்டு புறாம போடுவாங்க, இல்லைன்னா கண்டுக்காமல் இருப்பாங்க. ஆனால் ஒரு படத்தை பார்த்துட்டு நம்ம போவோம், இந்த படம் பார்த்தியா, ஏன் மாட்டிருக்கான், என்ன பண்ணியிருக்கான், ஒரு சிறுபிள்ளை மாதிரி வியப்பாகவே ஒரு படத்தை அவர் விமர்சனம் பண்ணுவார். நான் பார்ப்பேன், இந்த வயசுல அவர் இப்போ உள்ள படத்தை பார்த்துட்டு இப்போ உள்ள ஜெனரேஷன் டைரக்டர் அவ்வளோ பாராட்டுறாருன்னா அப்போ அவர் சினிமா வச்சிருக்காரு. இந்த கடைசி காலகட்டங்களில் கூட அந்த தாய்க்கிழவி படத்தை பார்த்துட்டு ராதிகாவிற்கு தேசிய விருது கிடைக்கும்னு ஒரு பாராட்டுகள்லாம் தெரிவித்திருந்தார். அந்த மாதிரி ஒரு பாராட்டுற மனநிலைன்றது பொதுவான மக்களுக்கே இருக்காத ஒரு சூழல்ல இயக்குனர் இமயத்திற்கு மட்டும் அந்த தகுதி எப்படி இருந்துகிட்டே? ஏன்னா அவங்க உண்மையா சினிமா நேசிக்கிறவங்க. உங்களுக்கு சினிமாவில் தன்னை மட்டும் நேசிச்சோம்னா வேற எவனையும் பாராட்ட மனசு வராது. நம்ம சினிமாவையும் இந்த கலையும் இந்த கலைத்துறையும் நம்ம உயிருக்குள்ள நேசிக்கும் போது அந்த துறையில் எவன் ஜெயிச்சாலும் சரி, அந்த துறையில் எவன் எந்த திறமை வெளிப்பட்டாலும் சரி, அப்போ அவனை பாராட்டினா தான் நம்ம உண்மையான கலைஞர். நம்மளை மட்டும் எல்லாம் பாராட்டணும், நம்ம எவனும் பாராட்ட கூடாதுன்னா அது உண்மையான கலைஞனா இருக்கு. அப்ப சினிமாவை உங்க அம்மா எங்க அம்மா இல்ல, அது சினிமா, அது பொது உடைமை சார்ந்தது அப்படின்னு அவருடைய பார்வையில பார்த்திருக்கிறாரு. அதனாலதான் அந்த கருத்தம்மா திரைப்படத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் இருந்த அந்த சிசு கொலைகளுக்கு எதிராக அந்த படமும் அவருடைய தாயின் பெயரிலேயே அந்த கருத்தம்மா என்ற படமும் எடுத்தது. இந்த சமுதாயத்தில் ஒரு பெரும் புரட்சியே ஏற்பட்டது. அந்த மாதிரியான புரட்சி படங்கள் எல்லாம் வித்திடுவதற்கு ஒரு இயக்குனருக்கு எவ்வளவு சவால் இருக்கும் இந்த சமூகத்துல. அந்த சவால்லாம் அவர் அந்த காலகட்டங்களில் எப்படி சமாளிச்சு உங்களுக்கு அதுக்கு ஒரு தைரியம் கூட வீரமும் வேணும். வீரங்கிறது வேற. ஏன்னா எல்லாத்தையும் சில தைரியம் சொல்லிடலாம், ஆனா பிரச்சனை எதிர்கொள்றதுக்கு நம்மளுக்கு வீரம் வேணும். உங்களுக்கு வேதம் புரியுது, அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை இருக்கு. ஒரு ஜாதி பேரை குறிப்பிட்டு சொல்லியே பாலு தேவர், பாலுங்க பேர் தேவருங்கிற நீ வாங்கின பட்டமா செவ்வளோ அரை மாதிரி சாப்பிட்டுப்பார். இன்னைக்கு யாராவது வைக்க முடியுமா? இன்னைக்கு ஒரு டைரக்டர் மாதிரி இன்னைக்கு ஒரு படம் ஒரு சாடு ஒரு சீன் இன்னைக்கு அப்படி வந்தா நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க, ஸ்டே கேட் படம் மிஸ் பண்ண முடியாது. அப்போ சொல்லுவாங்க அவரே தேவருமாங்க, தேவரத்தை சேர்ந்தவர். அப்போ அவர் தேவரத்தை சேர்ந்தவரே அதுக்கு எதிராக ஒரு வசனம் வச்சு ஜாதி விழிப்புணர்வுக்கு படம் எடுக்கிறாருன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு உண்மையான கலைஞன். அதனாலதான் அந்த சினிமாக்காரர்களுக்கு மதமோ சாதியோ மொழியோ கிடையாது, அதை தாண்டியது கலை அப்படின்னு அந்த பெயர் கொடுப்பாங்க. அதை நிரூபிச்சு காமிச்சு. ஏன்னா ஏன் ஜாதி தான் பெருசு, ஓன் ஜாதி தான் பெருசு படம் கொடுப்பாங்க. படம் எடுக்கக்கூடாது. இங்க ஜாதி வேணான்னு படம் எடுக்கணும், ஜாதி ஒளின்னு படம் எடுக்கணும். இங்க ஏன் ஜாதி இப்படி ஓன் ஜாதி அப்படின்னு படம் எடுக்கக்கூடாது. அதுதான் ஜாதி வெறி படம். அதை தான் பாரதிராஜா நிரூபிச்சு காமிச்சாரு. அங்கே காட்ட அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு அலைகள் போகுது. அந்த கிளைமாஸ்லாம் எவர் கிரீன். இது மாதிரி இனிமேல் திங்க் பண்ண முடியுமான்னு தெரியல. என்னடா என்னுடைய ஜாதி தான் பிரச்சனையா? 3 அத்திப்போம். நிறைய பேர் அடுத்த 3 அத்துக்காங்கல்ல. ஆனா தாம்பூணுல ஒருத்தன் பாரதி மாதிரி தாம்பூணுல ஒருத்தன் அறுத்து போட்டான்னா அதான் அலைகள் உதிரை ஹீரோட கேரக்டர். அப்ப ஒரு புரட்சிகர இயக்குனராகவும் அதுலயே ராதா சிலுவை போட்டுப்பாங்க. எனக்கு மதம் உங்க பிரச்சனை, மதமே தேவைன்னு சிலுவை வைப்பாங்க. உங்களுக்கு சிலுவை அத்து போடுறதுக்கும் பூணில் அத்து போடுறதுக்கும் ஒரு ஷாட் வைக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு ஒரு திரை போராளியா இருப்பாங்க.
இன்னைக்கு ஏன் பாரராஜா எல்லாரும் பேசிக்கிட்டோம்னா அவர் திரை போராளி அவர். அதுக்கு அது முதல் மரியாதைலாம் ஒரு காவியம். நீங்க வந்து சிவாஜி கணேசர் எத்தனையோ படம் நடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம். நம்ம வீரண்ட கட்டப்படம் பார்த்துருப்போம், கப்பல் தமிழ் பார்த்துருப்போம், பாகப்பட்டு பார்த்துருக்கோம், நிறைய படம், தெய்வ மகன் பார்த்துருக்கோம். ஆனால் பார்த்தா அதுக்கு முன்னாடி அவர் ஒரு 200 படம் நடிச்சிட்டார். 210 படம் அதுக்கு முன்னாடி முதல் முறை நடிச்சிருக்காரு. இந்த 200 படத்தில் பார்க்காத ஒரு சிவாஜியை முதல் முறையில் பார்த்தோம். ஏன்னா அங்கே ஒரு யதார்த்த மனிதனாக இருந்தான். ஒரு கிராமத்து பெரியவர் எப்படி இருப்பார், எப்படி நடப்பார், எப்படி திரும்பி பார்ப்பார், எப்படி பேசுவார். நம்ம கிராமங்கள் பார்ப்போம்ல, அந்த ஒரு கிராமத்து மனிதனை பார்த்தோம். எப்படி பார்க்க முடிஞ்சுச்சு? அங்கே பாரராஜா என் படத்துல சிவாஜி இப்படி தான் நடிக்கணும், என்ன படத்துல அந்த ஊர் பெரியவர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அப்ப அதுதான் இயக்குனருடைய வலிமை. இயக்குனருக்கான சொல்லுவாங்களே அந்த ஒரு ஆளுமை. பல இந்த திரைத்துறையை சார்ந்து பல நடிகைகளை அறிமுகப்படுத்தியவர். சிறந்த நடிப்பை அங்கதான் கற்றுக்க முடியும். நான் அறிமுகமாகும் பொழுது இயக்குனர் இமயத்திடம் அறிமுகமாகணும்னு காத்திருந்த பல நடிகைகளை பார்க்க முடியல. தவம் சொல்லலாம். அந்த தவத்திற்கு கிடைத்த வரமா கிட்டத்தட்ட ராதிகா, ரேவதி, ராதா, ரேகா, ரஞ்சனி, கஸ்தூரின்னு ஒரு நீண்ட வரிசை தொடருது. இவர்களெல்லாம் இன்று வரையிலும் கோல வச்சுறாங்க. இவர்களுக்கெல்லாம் ஒரு பெயரை சூட்டி நீங்க இப்படிதான் நடிக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் ராதிகாவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நடிகையா தான் இருக்கிறாங்க. ஏன் தொடர்ச்சியா அவருடைய படங்கள்ல நான் அறிமுகமாகணும்னு தவம் கிடந்தாங்க? என்ன காரணம்? பாரதிராஜா படத்துல ஒரு கதாநாயகி அறிமுகமாகறாங்கன்னு சொல்லிட்டாலே அவங்க மார்க்கெட் வந்துடும் சார். இப்போ ஒரு படம் நடிச்சு 100 நாள் வச்சு ஒன்னத்தானே ஒரு நடிகைக்கு மார்க்கெட் வரும். அப்போ அப்படி இல்லை. இது பாரராஜா அறிமுகம் அப்படின்னாலே அவங்களுக்கு மார்க்கெட் 3-4 வருஷத்துக்கு பிஸியாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராதியா மேடம் இன்ன வரைக்கும் அவங்க மார்க்கெட்டில் இருக்காங்க. கிழக்கு முறையில் வந்ததுக்கப்புறம் வருஷத்துக்கு 4-5 படம் தம்மாகும். சுதாகர் ஜோடியாவே ஒரு 4-5 படம், அவ்வளோ பிஸியாக இருந்தாங்க. அது மாதிரி ராதா அலையிலூர் ஒரு படம் தான். அதுக்கப்புறம் எங்கேயும் போயிட்டாங்க. தெலுங்குல கொடி வெட்டி பறந்தாங்க. இங்கே நடிக்காத ஜோடி நடிக்காத ஹீரோக்கள் இல்லை. அது ஒரு ராசின்னு சொல்லலாம். இன்னொன்று, இவர் ஒரு பல்கலைக்கழகம். இங்கே நடிப்பை வந்து கற்றுக்கிட்டா இவர் படத்தை ஒரு படம் நடித்தா போதும், ஒரு 50 படத்தில் நடித்த அனுபவம் வந்துடும். ஏன்னா அவர் நுணுக்கமான நடிப்பை வாங்குவார்ல, அப்போ தெரிஞ்சுவோம் ஓகே நடிப்பு நுணுக்கம் எப்படி. அப்போ அது உங்களுக்கு அஸ்திவாரம் போகுது. அப்போ வாரம் ஒரு படம் நடித்தா போதும், அப்புறம் எந்த டேரக்டர் படத்துலையும் நம்ம நடிச்சிட்டாங்கிற ஒரு தைரியம் அவனுக்கு வந்துடும். அதனால தான் எல்லா நடிகர்களும் சுதாகரும் ஒரு அறிமுகப்படுத்தினார். ஒரு 4-5 வருஷமா ஒரு டேட் கிடைக்கல இருக்கலாம். இந்த நேரத்தில் இறுதியா இயக்குனர் இமயத்திற்கு நீங்கள் கூறக்கூடிய அந்த இறுதி அஞ்சலி வார்த்தைகளும், உங்களுடைய திரைப்படத்தில் நடித்த இப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அரசு மரியாதை செலுத்தப்படும் என்று அவர் அறிவித்திருக்கிறதையும் இரண்டையும் சேர்த்து உங்களுடைய இறுதி கருத்தா பதிவு செய்ய. முதலமைச்சர் விஜய் சார் அவர்களுக்கு நன்றி. ஆமாம், ஒரு இயக்குனர் இமயத்துக்கு அரசு மரியாதைக்கு ஒரு அறிவிச்சிட்டாரு. அதுக்கு உண்மையிலேயே நன்றி. இயக்குனர் இமயம் அப்படிங்கிறது இயக்குனர் இமயம் மட்டும் இல்லை, எங்களை போல ஆயிரக்கணக்கான இயக்குநர்களின் இதயம் அவர். இனிமேல் வரப்போகும் ஒவ்வொரு இயக்குநர்களுக்கும் இதயம் அவர் தான். இன்னைக்கு அவர் இதய துடிப்பு அடங்கியிருக்கலாம், ஆனால் எங்களை போன்ற நீ வருகின்ற ஒவ்வொரு இயக்குநர்கள் இதயத்திலையும் அவர் துடிச்சுட்டு தான் இருக்கும். அதனால் உங்களுக்குள்ள இதய துடிப்பு அடங்கியிருப்பா தவிர எங்களை மாதிரி இயக்குநர்கள் மூலயமா உங்கள் இதய துடிப்பு துடிச்சுட்டே இருக்கும். உங்களுக்கு அழிவே இல்லை, உங்கள் புகழுக்கு அழிவே இல்லை. என்றைக்கும் இந்த திரையுலகம் இருக்கிற வரைக்கும் இயக்குனர் பாரதிராஜா அப்படின்னா இன்னும் 50 வருஷம் கழிச்சா கூட அன்னைக்குள்ள இயக்குநர்களுக்கும் அன்னைக்குள்ள மக்களுக்கும் அவர் அடையாளமாக இருப்பார். ஏன்னா தமிழ் திரையுலகின் மிகப்பெரிய அஸ்திவாரம் அடையாளம் பாரதிராஜா அவர்கள். அவர் புகழ் என்றைக்கும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு அவர் குடும்பத்தார் இழந்திருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு பையன் இழந்துட்டார். அதுவே அவருக்கு பெரிய இதாக இருந்தது. அவர் பையனுக்கும் ஒய்ஃபுக்கும் பையன் இழப்பில் ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. இப்போ இவரும் இறந்துட்டார். இப்போ அவர் கணவன் இழந்தும் நம்ம வாடி இருக்காங்க. அதனால் இந்த நேரத்தில் ஆண்டவன் தான் அவங்களுக்கு ஒரு பக்கவலமாக தைரியமாக இருக்கணும்.
ஒட்டுமொத்த என் இனிய தமிழ் மக்கள், என் இனிய தமிழ் மக்கள்னு சொல்லுவாங்களே, அந்த ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் சார்பாக அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவனோடு அப்போ சாந்தியடைய. இயக்குனர் இமயம் மட்டுமல்ல, இயக்குனர்களின் இதயமாக விளங்கியவர் பாரதி ராஜா என்று இயக்குனர் பேரரசு புகழஞ்சலியை செலுத்தியிருக்கிறார். இதுபோல் பல திரைத்துறையை சார்ந்த திரைக்கலைஞர்கள் அவர்களுடைய இரங்கல் குறிப்புகளையும் இரங்கல் கவிதைகளையும் நேரடியாக தொடர்ச்சியாக நம் மத்தியில் இணைந்து அவர்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த இரங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களோட நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நேர்களே, இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்லாமல் உலக சினிமா ரசிகர்களுக்கும் இயக்குனர் இமயம் மண் சார்ந்த படங்களை கொடுத்து பெரும் ஒரு புரட்சி இயக்குனராகவே அவர் இருந்திருக்கிறார். ஆகவே அவருடைய நினைவுகளை இன்று ரசிகர்களுடன் பொதுமக்களுடன் பங்கேற்பதற்காகவும் பொதுமக்களுக்கு வெளிக்கொண்டு வருவதற்காகவும் அவருடன் பயணித்தவர்களை பிரத்யேகமாக பேட்டியளித்து அவர்களுடைய காட்சிகளை பொதுமக்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் கொண்டு சேர்ப்பதற்காக ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்காக ஒரு சிறப்பு அரங்கம் கேரவன் அமைத்து நாம் தொடர்ச்சியாக நேயர்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவருடைய மறைவு என்பது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் என்பார்கள். அந்த வகையில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுடைய மறைவு என்பது அவருடைய தரத்தையும் அவருடைய வலிமையும் அவருடைய புரட்சிகர இயக்கத்தையும் இந்த நேரத்தில் படைசாற்றும் வகையில் நாம் தொடர்ச்சியாக இந்த கேரவானிலிருந்து பிரத்யேகமாக பேட்டிகளாக நேயர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே அடுத்தடுத்து இயக்குனர்கள், நடிகர்கள், நடிகைகள், திரைத்துறை சார்ந்த கவிஞர்கள் எல்லாம் நம்மோடு கலந்து பேச இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரத்தில் இணைந்திருங்கள் நேயர்களே.